ஹலோ குட்டீஸ், இந்த வீடியோவில் நம்ம த லெஜெண்ட் ஆஃப் ஜஷ்வந்த் கார் அப்படின்ற லெசன் பார்க்க போகிறோம். லெஜெண்ட்னா என்னது? ரொம்ப கிரேட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஜஷ்வந்த் கார்ன்றது ஒரு பிளேஸ். ஸோ அந்த பிளேஸில் இருக்கிற ஒரு கிரேட்டான பர்சன் பற்றி தான் நம்ம இந்த ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லெசன் பாருங்க. ஜஷ்வந்த் சிங் ரவாட் வாஸ் அன் இந்தியன் சோல்ஜர். ஸோ ஜஷ்வந்த்ன்றவர் யாரு? இந்தியன் சோல்ஜர் அப்படின்னு சொல்றாங்க. அவர் ஆர்மியில இருந்திருக்காரு. ஓகே, the place Jashwant Gar in Arunachal Pradesh gets its name from him. So இந்தியால அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்கிற ஒரு பிளேஸ் தான் என்னதுன்னா ஜஷ்வந்த் கார். ஓகே, அந்த பிளேஸ்க்கு வந்து ஜஷ்வந்த் கார்னு பேர் வந்ததே வந்துட்டு இவரால தான். ஓகே, the legendary story the battle of Nauranang handed down through the ages of Nauranang is inspiring and records the valor and patriotism of Jashwant. அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்கிற ஒரு பிளேஸ் தான் வந்துட்டு நௌரானங். ஓகே, ஸோ அங்க நடந்த பேட்டில வச்சு தான் வந்து த பேட்டில் ஆஃப் நௌரானங் அப்படின்ற ஒரு கிரேட் ஸ்டோரி இருக்கு. ஓகே, ஸோ ரொம்ப வருஷமா வந்து அது ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த ஸ்டோரியில வந்து ஜஷ்வந்த் சிங் ரவாட் அவரோட நாட்டு பற்று, ஓகே, அதான் பேட்ரியாட்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேலர்னா ரொம்ப பிரேவ். ஸோ அவரோட பிரேவரியை பத்தியும் அவரோட பற்று, நாட்டு பற்று பத்தியும் தான் இந்த ஸ்டோரி ஃபுல்லா இருக்கு. இப்போ த பேட்டில் ஆஃப் நௌரானங் பத்தி கொஞ்சம் சொல்லியிருக்காங்க பாருங்க. There was a war between India and China in the year 1962. ஸோ 1962ல என்ன ஆயிருக்கு? இந்தியாவுக்கும் சைனாக்கும் நடுவில் ஒரு வார் நடந்திருக்கு. ஓகே, வார்னா என்னது? சண்டை, போர். சரியா? In the final part of the war, Nauranang was the last stand of the Indian army against the Chinese army. ஸோ இப்போ அந்த வாரோட எண்டில் என்ன ஆகுது? இந்தியன் ஆர்மிக்கு இப்போ இது ஒரு லாஸ்ட் சான்ஸ் மாதிரி. ஓகே, ரொம்ப கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க இந்தியன் ஆர்மியில. வாரோட லாஸ்ட்ல வந்து நம்ம தோத்து போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக வந்துட்டு ஃபைட் பண்றது தான் வந்து லாஸ்ட் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்தியன் ஆர்மி இப்போ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கு. த பேட்டில் ஸ்டார்டட் ஆன் 17th November 1962 and continued for 72 hours. ஸோ அந்த வார் வந்து 17 November 1962ல ஆரம்பிச்சு 72 hours போயிருக்கு. அதாவது மொத்தமா 3 days கண்டினியூஸா வந்துட்டு பேட்டில் நடந்திருக்கு. ஓகே, at 5 AM in the eastern Himalayas the Chinese army attacked the lonely Indian post in Nauranang. So morning 5 o'clock, 5 AM na morning. Okay, so காலையில 5 o'clock ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ். ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ்னா என்ன பிளேஸ்ல வரும்? அருணாச்சல் பிரதேஷ், நேபாள், இந்த மாதிரி இந்தியாவுக்கும் சைனாக்கும் மிடில் இருக்கிற பிளேசஸ் தான் வந்து ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அந்த ரீஜன்ல என்ன ஆகுது? சைனீஸ் ஆர்மி வந்துட்டு இந்தியன் ஆர்மியை அட்டாக் பண்ண வராங்க. எக்ஸாக்டா நௌரானங் அப்படின்ற பிளேஸ்ல. ஓகே, knowing that the Chinese army was stronger, the Indian soldiers on the post were ordered to retreat and regroup. ஸோ இந்தியன் ஆர்மிக்கு வந்து இப்போ புரிஞ்சிருச்சு சைனீஸ் ஆர்மி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ நம்மளால சண்டை போட முடியாது அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாம் என்ன பண்ண சொல்றாங்க? வித்ட்ரா பண்ணிருங்க அப்படின்னு சொல்றாங்க. ரீட்ரீட்னா மறுபடியும் வந்துருங்க, சண்டை போட வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரீக்ரூப்னா மறுபடியும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்துருங்க, எல்லா சோல்ஜர்ஸும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, பட் ஜஷ்வந்த் டிட் நாட் லீவ் ஹிஸ் போஸ்ட் அண்ட் டிசைடட் டு கண்டினியூ த ஃபைட் டு ஹோல்ட் த சைனீஸ் அன்டில் த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் அரைவ். ஆனா ஜஷ்வந்த் மட்டும் என்ன பண்றாரு? அவரோட போஸ்ட்டை விட்டு அவர் திரும்பி போகவே இல்லை. ஓகே, சண்டை போட்டுட்டே இருக்காரு சைனீஸ் ஆர்மி கூட. ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ்னா எக்ஸ்ட்ரா சோல்ஜர்ஸ் யாரும் வர்ற வரைக்கும் அவர் மட்டுமே தனியாவே வந்து சண்டை போட்டுட்டே இருக்காரு. சரியா? 2 village girls named Sela and Nura helped ஜஷ்வந்த். ஸோ ஜஷ்வந்த் வந்துட்டு அவரோட போஸ்ட்ல தனியா தான் இருந்தாரு. அதனால 2 வில்லேஜ் கேர்ள்ஸ் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஓகே, செலா அண்ட் நுரா தான் வந்து அவங்களோட பேர். They set up weapons at separate points. ஸோ வெப்பன்ஸ்னா என்னது? ஆப்போசிட் சோல்ஜர்ஸை வந்துட்டு அட்டாக் பண்றதுக்கு யூஸ் பண்றதுல தான் வெப்பன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கன், பாம் இதெல்லாம் தான் வெப்பன்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி வெப்பன்ஸ் எல்லாம் வந்து தனித்தனியா அட்டாக் பண்றதுக்காக அந்த 2 கேர்ள்ஸும் வந்துட்டு வைக்கிறாங்க. ஓகே, ஜஷ்வந்த் taught the girls to handle fire guns. ஸோ அந்த 2 கேர்ள்ஸ்க்கும் அவர் என்ன பண்றாரு? கன் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருக்கும் சொல்லி தராரு. All 3 kept shooting on the Chinese army. ஸோ இப்போ அந்த 2 கேர்ள்ஸ் அப்புறம் ஜஷ்வந்த் 3 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க? சைனீஸ் ஆர்மியை பார்த்துட்டு சுட்டுட்டே இருக்காங்க. ஷூட்டிங்னா வந்துட்டு கன் வச்சு சுட்டுட்டே இருக்கிறது. ஓகே, ஜஷ்வந்த் வாஸ் ரன்னிங் டு டிஃப்ரெண்ட் கன் பாயிண்ட்ஸ் அண்ட் கெப்ட் ஷூட்டிங். ஸோ ஜஷ்வந்த் என்ன பண்றாரு? வேற வேற பொசிஷன்ஸ்க்கு ஓடி போய்
அந்த சைனீஸ் ஆர்மியை வந்துட்டு ஷூட் பண்ணிட்டே இருக்காரு. ஓகே, his intention was to give the Chinese army a perception that they are facing a huge Indian battalion. ஜஷ்வந்தோட எய்ம் என்ன, இன்டென்ஷன்னா அவரோட கோல். ஓகே, ஸோ அவர் என்ன நினைக்கிறாரு, சைனீஸ் ஆர்மி வந்து இங்க ஒரு பெரிய ஆர்மி இருக்கு, இந்தியன் ஆர்மி வந்து பெருசா இருக்கு, நிறைய பேர் இங்க இந்தியன் சோல்ஜர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சைனீஸ் ஆர்மி பயப்படணும், அவங்க அப்படி நினைக்கணும்னு சொல்லி வேற வேற இடத்துல போயிட்டு ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, பேட்டலியான் அப்படின்னா நிறைய சோல்ஜர்ஸ் சேர்ந்தது தான் வந்துட்டு ஒரு பேட்டலியான் அப்படின்னு சொல்லுவாங்க. He did this for 3 continuous days. இதே மாதிரி 3 நாள் கண்டினியூஸா வந்துட்டு அவங்க சண்டை போட்டுட்டே இருக்காங்க. ஜஷ்வந்த் and the girls had killed 300 Chinese soldiers. So ஜஷ்வந்தும் அந்த 2 கேர்ள்ஸ் மட்டுமே சேர்ந்து டோட்டலா 300 சைனீஸ் சோல்ஜர்ஸை வந்துட்டு கொண்டிருக்காங்க. ஓகே, the Chinese army decided to cut the food supply to the post. இப்ப சைனீஸ் ஆர்மி என்ன நினைக்கிறாங்க, நம்ம அந்த போஸ்ட்டுக்கு போற ஃபுட் சப்ளை வந்து கட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, அவங்களுக்கு சாப்பாடு போக கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால என்ன பண்றாங்க, the Chinese soldiers caught the man who brought food for the 3. ஸோ இப்போ அங்க இருக்கிற 3 பேருக்கும் சாப்பாடு எடுத்துட்டு போறவரை வந்து பிடிச்சிட்டாங்க. ஓகே, in the Chinese interrogation the man told the truth that a single soldier was guarding the post. ஸோ இப்போ சைனீஸ் ஆர்மி வந்து நிறைய கேள்வி கேட்குறாங்க. இன்ட்ராகேஷன்னா கொஸ்டின்ஸ். ஓகே, நிறைய கொஸ்டின் கேட்டதுல வந்து அவர் வந்து உண்மையை சொல்லிட்டாரு. ஓகே, ஃபுட் எடுத்துட்டு போனவர் வந்து நிஜமா உண்மையாவே அங்க வந்துட்டு ஒரே ஒரு சோல்ஜர் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டாரு. A single soldier and the 2 girls from a local tribe had fooled the Chinese. ஸோ இப்போ வந்து சைனீஸ் ஆர்மியே வந்துட்டு ஏமாந்துட்டாங்க. ஓகேயா, ஸோ ஒரே ஒரு சோல்ஜரும் 2 கேர்ள்ஸும் சேர்ந்து நம்மளை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி சைனீஸ் ஆர்மி வந்துட்டு ரொம்ப கோவப்பட்டாங்க. இப்போ என்ன பண்றாங்க, they were shocked and furious. ரொம்ப ஷாக்கா இருக்கு, அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, எப்படி இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி. ஃபியூரியஸ்னா ரொம்ப கோவமா ஆயிட்டாங்க. ஓகே, they surrounded ஜஷ்வந்த் சிங் and launched the final attack. ஸோ இப்போ என்ன பண்றாங்க, ஜஷ்வந்த் சிங்கை வந்துட்டு எல்லாரும் சுத்தி வளைச்சு லாஸ்டா ஒரு அட்டாக் பண்ணிடுறாங்க. ஆனா ஜஷ்வந்த் என்ன பண்றாரு, ஜஷ்வந்த் shot himself as Chinese were going to capture him. ஸோ சைனீஸ் ஆர்மி கிட்ட அவர் கேப்சர் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி அவரையே சுட்டுட்டாரு. A grenade blast killed Sela. கிரெனேட் அப்படின்றது வந்துட்டு ஒரு குட்டி பாம். ஓகே, ஸோ அது வெடிச்சதுல வந்துட்டு செலாவும் இறந்துட்டா. நுரா, the tribal girl was captured alive. நுரான்ற அந்த வில்லேஜ் கேர்ள் வந்துட்டு உயிரோட அப்படியே வந்து சைனீஸ் ஆர்மி கேப்சர் பண்ணிட்டாங்க. After the war, the commander of the Chinese army returned the brass bust of Jashwant. ஸோ வார் முடிஞ்சதுக்கு அப்புறமா சைனீஸ் ஆர்மி என்ன பண்றாங்க, ஜஷ்வந்தோட பிராஸ்ல செஞ்ச ஒரு ஸ்டாச்சு அனுப்புறாங்க. ஓகே, a war memorial with the brass bust was made to remember him and his service to the nation. ஸோ அந்த ஸ்டாச்சுவை வந்துட்டு அவங்க அந்த வாரோட ஒரு ஞாபகமா ஓகே வார் மெமோரியலா வச்சிருக்காங்க. All army personnel who pass through this memorial pay their respect to him. ஸோ அந்த ஸ்டாச்சுவை கிராஸ் பண்ணி போற ஆர்மி பீப்புள் ஓகே சோல்ஜர்ஸ் அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, அந்த ஸ்டாச்சுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு அப்புறம் தான் போவாங்க. The Indian army still treats him as a serving officer and awards him promotions. இந்தியன் ஆர்மி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் வந்து ஜஷ்வந்த் ஒர்க்கிங் சோல்ஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அவருக்கு ப்ரொமோஷன் இதெல்லாம் வந்து கொடுப்பாங்க. இந்தியா awarded him the மகாவீர் சக்ரா. மகாவீர் சக்ரா அப்படின்றது வந்துட்டு இந்தியன் ஆர்மியில ஒரு பெரிய அவார்டு. ஓகே, அதை வந்து ஜஷ்வந்த்க்கு கொடுத்துருக்காங்க. ஜஷ்வந்த் may have died in the battle that day, but he still lives in the memory of people in Jashwantgarh and the Indian Army. ஜஷ்வந்த் வந்து அந்த பேட்டில்ல அன்னைக்கு இறந்துட்டாரு, ஆனாலும் வந்து ஜஷ்வந்த்கார்ல இருக்கிற பீப்புளோட மெமரிலையும் இந்தியன் ஆர்மியோட மெமரிலையும் வந்து அவர் எப்பயுமே இருப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ இந்த எக்ஸசைஸ் பாருங்க. ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, வேர் இஸ் ஜஷ்வந்த்கார் லொகேட்டட்? ஜஷ்வந்த்கார் அப்படின்ற பிளேஸ் வந்து எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஜஷ்வந்த்கார் இஸ் லொகேட்டட் இன் அருணாச்சல் பிரதேஷ். ஸோ இந்தியாவில் அருணாச்சல் பிரதேஷ்ன்ற ஸ்டேட்ல தான் என்ன இருக்கு, ஜஷ்வந்த்கார் அப்படின்ற பிளேஸ் இருக்கு. ஜஷ்வந்த்கார் இஸ் லொகேட்டட் இன் அருணாச்சல் பிரதேஷ். இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்க. விச் பிளேஸ் வாஸ் த லாஸ்ட் ஸ்டாண்ட் ஆஃப் இந்தியன் ஆர்மி? ஸோ இந்தியன் ஆர்மியோட லாஸ்ட் சான்ஸா எது இருந்துச்சு, நௌரானங். ஓகே, நௌரானங் வாஸ் த லாஸ்ட் ஸ்டாண்ட் ஆஃப் த இந்தியன் ஆர்மி. இப்போ தேர்ட் கொஸ்டின் பாருங்க.
when did the battle of Nauranang start? How long did it continue? battle of Nauranang வந்து எப்ப ஸ்டார்ட் ஆச்சு, எவ்வளோ நாள் போச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. The battle of Nauranang started on 17th November 1962. So November 17, 1962 தான் வந்து இந்த battle of Nauranang ஸ்டார்ட் ஆச்சு and continued for 72 hours. கண்டினியூஸா 72 hours வந்து இந்த பேட்டில் நடந்துச்சு. சரியா? 72 ஹார்ஸ்னா என்னது? 3 days கண்டினியூஸா நடந்திருக்கு. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. Who helped Jashwant in the battle against Chinese? ஸோ சைனீஸ் ஆர்மிக்கு ஆப்போசிட்டா நடந்த பேட்டில்ல ஜஷ்வந்த்க்கு யார் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. யார் அவருக்கு ஹெல்ப் பண்ணுது? 2 வில்லேஜ் கேர்ள்ஸ். சரியா? செலா அண்ட் நுரா ஹெல்ப் ஜஷ்வந்த் இன் த பேட்டில் அகெயின்ஸ்ட் சைனீஸ். செலாவும் நுராவும் தான் வந்து ஜஷ்வந்த்க்கு ஹெல்ப் பண்ணாங்க. சரியா? இப்போ 5th கொஸ்டின் பாருங்க. வாட் ஹேப்பன் டு த 2 கேர்ள்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த வார்? ஸோ வார் முடியும் போது அந்த 2 கேர்ள்ஸ்க்கும் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. செலா வாஸ் கில்டு. செலாவை என்ன பண்ணாங்க? கொன்னுட்டாங்க. சரியா? செலா இறந்துட்டா. அண்ட் நுரா வாஸ் கேப்சர்ட் அலைவ் அட் த எண்ட் ஆஃப் த வார். நுராவை வந்து சைனீஸ் ஆர்மி உயிரோட கேப்சர் பண்ணிட்டு போயிட்டாங்க. சரியா? How was he honored by the Indian government? ஜஷ்வந்தை வந்து இந்தியன் கவர்மெண்ட் எப்படி ஹானர் பண்ணாங்க? ஹானர்னா எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்தியன் கவர்மெண்ட் honored him by awarding him the மகாவீர் சக்ரா. இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க? ஜஷ்வந்த்க்கு வந்து மகாவீர் சக்ரா அப்படின்ற அவார்ட் கொடுத்து அவருக்கு ரெஸ்பெக்ட் பண்றாங்க. சரியா? இப்போ அடுத்த எக்ஸசைஸ் பாருங்க. fill in the blanks. First one, Jashwant Gar is named after the Indian soldier dash. ஸோ எந்த இந்தியன் சோல்ஜரோட பேரை வச்சு ஜஷ்வந்த் கார் அப்படின்ற அந்த பிளேஸ்க்கு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஜஷ்வந்த். ஸோ அந்த சோல்ஜரோட பேரை வச்சு தான் வந்து இந்த பிளேஸ்க்கு பேர் வச்சிருக்காங்க. ஓகே. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. The Chinese troops attacked the lonely Indian post located in dash. ஸோ சைனீஸ் ஆர்மி வந்து எந்த இந்தியன் போஸ்ட்டை வந்து அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நௌரானங். ஸோ நௌரானங் அப்படின்ற பிளேஸ்ல இருக்கிற போஸ்ட்டை தான் வந்து அவங்க அட்டாக் பண்றாங்க. NAURANANG நௌரானங். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஜஷ்வந்த் வாஸ் ஹெல்ப்டு பை டேஷ் ட்ரைபல் கேர்ள்ஸ். ஸோ ஜஷ்வந்த்க்கு வந்து யார் ஹெல்ப் பண்ணாங்க? 2 ட்ரைபல் கேர்ள்ஸ் தான் ஹெல்ப் பண்ணாங்க. 2 வில்லேஜ் கேர்ள்ஸ். ஓகே. ஸோ 2 ட்ரைபல் கேர்ள்ஸ். ஜஷ்வந்த் வாஸ் ஹெல்ப்டு பை 2 ட்ரைபல் கேர்ள்ஸ். இப்போ அடுத்தது பாருங்க. ஜஷ்வந்த் managed to kill dash Chinese soldiers. ஸோ ஜஷ்வந்த் வந்து எத்தனை சோல்ஜர்ஸை வந்து கில் பண்ணாரு அப்படின்னு கேட்குறாங்க. டோட்டலா 300 சைனீஸ் சோல்ஜர்ஸை வந்துட்டு அவர் தனியாவே கில் பண்ணாரு. சரியா? ஜஷ்வந்த் managed to kill 300 Chinese soldiers. இப்போ அடுத்தது பாருங்க. ஜஷ்வந்த் சிங் ரவாட் was awarded dash. ஸோ இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஜஷ்வந்த் சிங் ரவாட்க்கு என்ன அவார்ட் பண்ணாங்க? மகாவீர் சக்ரா கொடுத்து அவருக்கு ரெஸ்பெக்ட் பண்ணாங்க. சரியா? மகாவீர் சக்ரான்றது என்னது? இந்தியன் ஆர்மியில இருக்கிற ஒரு ஹையஸ்ட் அவார்ட். சரியா? மகாவீர் சக்ரா. இப்போ அடுத்த எக்ஸசைஸ் பாருங்க. சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ அவங்க கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு நீங்க சொல்ல போறீங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. நௌரானங் இஸ் இன் ஹிமாச்சல் பிரதேஷ். என்ன சொல்றாங்க? நௌரானங் அப்படின்ற பிளேஸ் வந்து ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, நௌரானங் எங்க இருக்கு? அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்கு. ஸோ அவங்க கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். ஓகே. இப்போ அடுத்தது பாருங்க. த பேட்டில் ஆஃப் நௌரானங் லாஸ்டட் ஃபார் 3 days. ஸோ இங்க என்ன சொல்றாங்க? பேட்டில் ஆஃப் நௌரானங் வந்து கண்டினியூஸா 3 daysக்கு வந்து நடந்துட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம லெசன்ல என்ன பார்த்தோம்? 72 hours வந்து இந்த பேட்டில் கண்டினியூஸா நடந்துச்சுன்னு பார்த்தோம். ஸோ 72 hoursனா இது 3 days தான். ஓகே. ஸோ இவங்க சொல்லியிருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. இப்போ அடுத்தது பாருங்க. ஜஷ்வந்த் டிசைடட் டு ஸ்டே இன் ஹிஸ் போஸ்ட். ஸோ சைனீஸ் ஆர்மி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது தெரிஞ்சு இந்தியன் ஆர்மி என்ன சொல்லுச்சு? எல்லா சோல்ஜர்ஸும் வந்து ரீட்ரீட் பண்ணிருங்க, வித்ட்ரா பண்ணிருங்க, திரும்பி வந்துருங்க அப்படின்னு சொல்லிச்சு. ஆனா ஜஷ்வந்த் என்ன பண்ணாரு? அவரோட போஸ்ட்லயே தான் இருந்தாரு. அவர் வந்து திரும்பி வரல. ஓகே. சண்டை போட்டுட்டு தான் இருந்தாரு. ஸோ இவங்க கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் என்னது? ட்ரூ. அடுத்தது பாருங்க. ஜஷ்வந்த் வாஸ் கேப்சர்ட் அலைவ். ஜஷ்வந்தை வந்து சைனீஸ் ஆர்மி உயிரோடையே புடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, ஜஷ்வந்த் என்ன பண்ணாரு? அவங்க கேப்சர் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவரே வந்து ஷூட் பண்ணிட்டாரு. ஓகேயா? ஸோ இவங்க கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். இப்போ அடுத்தது பாருங்க. அக்கார்டிங் டு த இந்தியன் ஆர்மி ஜஷ்வந்த் இஸ் ஸ்டில் சர்விங்.
ஸோ இந்தியன் ஆர்மியை பொறுத்த வரைக்கும் ஜஷ்வந்த் வந்து இன்னும் ஆர்மியில இருக்காரு, சண்டை போட்டுட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படிதானே? நிஜமாவே அவங்க அப்படிதான் நினைச்சாங்க. ஓகே, நினைச்சிட்டு இருக்காங்க இன்னும். ஸோ அவங்க கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. இப்போ அடுத்த எக்ஸசைஸ் பாருங்க. ரீஅரேஞ்ச் த ஸ்டோரி இன் ஆர்டர். ஸோ கீழே வந்து 7 லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து அந்த ஸ்டோரியில இருக்கிற ஒரு பார்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை வந்து நீங்க ஆர்டரா வந்து நம்பர் பண்ணணும். இந்த ஆர்டர்ல தான் வந்து இந்த இது பேட்டில் ஃபுல்லா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்க ஆர்டர் பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் அந்த 7 லைன்ஸும் ஒரு தடவை ரீட் பண்ணி பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஜஷ்வந்த் ஸ்டேட் பேக் இன் ஹிஸ் போஸ்ட். அவர் வந்து அவரோட போஸ்ட்லயே இருந்தாரு, சண்டை போட்டுட்டே இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. He killed 300 Chinese soldiers in the battle. ஸோ அந்த பேட்டில்ல வந்து அவர் 300 Chinese soldiers வந்து கில் பண்ணாருன்னு சொல்றாங்க. He fired weapons from separate points. ஸோ வேற இடத்துக்கு போயிட்டு கன் வச்சு அவர் வந்து சைனீஸ் ஆர்மியை ஷூட் பண்ணிட்டே இருந்தாரு. ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? செலா அண்ட் நுரா ஹெல்ப் ஹிம் இன் த பேட்டில். ஸோ ஜஷ்வந்த்க்கு வந்து 2 ட்ரைபல் கேர்ள்ஸ் ஹெல்ப் பண்ணாங்க. செலா அண்ட் நுரா 2 பேரும் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. அடுத்து ஜஷ்வந்த் ஷாட் ஹிம்செல்ஃப் டு டெத். ஸோ ஜஷ்வந்த் வந்து அவரை சுட்டுட்டு இறந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து வார் முடியும் போது தான் நடந்துச்சு. ஓகே, லாஸ்டா சைனீஸ் சோல்ஜர்ஸ் காட் த மேன் ஹூ சப்ளைட் ஃபுட். ஸோ இந்தியன் போஸ்ட்டுக்கு வந்து அவர் ஃபுட் சப்ளையை கட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபுட் எடுத்துட்டு போறவர் வந்து அவங்க கேப்சர் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. அடுத்து ஹி வாஸ் அவார்டட் மகாவீர் சக்ரா. லாஸ்டா தான் இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க? ஜஷ்வந்த்க்கு வந்து மகாவீர் சக்ரா அவார்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இப்போ இது என்ன ஆர்டர்ல இருக்கு? ஃபர்ஸ்ட் வந்து ஜஷ்வந்த் ஸ்டேட் பேக் இன் ஹிஸ் போஸ்ட். ஓகே, ஸோ இந்தியன் ஆர்மியில இருக்கிறவங்க வந்து அங்க இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸையும் வந்து திரும்பி வர சொன்னாலும் ஜஷ்வந்த் வந்து அங்கே தான் இருந்தாரு. ஸோ இந்த பேட்டில் வந்து அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஜஷ்வந்த் ஸ்டேட் பேக் இன் ஹிஸ் போஸ்ட். ஸோ அதுதான் வந்து 1. ஓகே, அடுத்து என்ன ஆகும்? செலா அண்ட் நுரா ஹெல்ப்ட் ஹிம் இன் த பேட்டில். ஸோ 4th லைன் இருக்கு பாருங்க. செலாவும் நுராவும் என்ன பண்றாங்க? ஜஷ்வந்த்க்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க. அதுதான் வந்து அந்த பேட்டில் அடுத்து நடந்துச்சு. ஓகே, ஸோ அது அந்த லைன் கிளாஸ்ல இருக்கிற பாக்ஸ்ல வந்து 2 போட்டுருங்க. அடுத்து என்ன ஆகுது? he fired weapons from separate points. ஸோ 3rd லைன் இருக்கு பாருங்க. வேற இடத்துல இருந்து அவர் என்ன பண்றாரு? சைனீஸ் ஆர்மியை வந்து அட்டாக் பண்றாரு, ஷூட் பண்றாரு. ஓகே, அப்பதான் வந்து இந்தியன் ஆர்மியில வந்து இங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு அவங்க பயப்படுவாங்க. அதுக்காக தான் அப்படி பண்றாரு. ஸோ அதுதான் வந்து 3rd ஆர்டர். அடுத்து என்ன ஆகுது? he killed 300 Chinese soldiers in the battle. ஸோ அந்த பேட்டில்ல வந்து அவர் டோட்டலா 300 Chinese soldiers வந்துட்டு கில் பண்றாரு. ஓகே, அதுதான் வந்து 4. அடுத்து என்ன ஆகுது? Chinese soldiers caught the man who supplied food. ஸோ இந்தியன் போஸ்ட்க்கு ஃபுட் சப்ளை பண்றவரை வந்து சைனீஸ் சோல்ஜர்ஸ் கேப்சர் பண்ணிடுறாங்க. ஓகே, அதுதான் வந்து 5. ஸோ அங்கே ஒருத்தங்க தான் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே சைனீஸ் சோல்ஜர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க? லாஸ்ட்டாக அட்டாக் பண்ணலாம்னு சொல்லி ஜஷ்வந்தை வந்துட்டு சரவுண்ட் பண்ணிடுறாங்க. ஓகே, அதனால என்ன ஆகுது? ஜஷ்வந்த் ஷாட் ஹிம்செல்ஃப் டு டெத். அவரே வந்துட்டு அவரை ஷூட் பண்ணிட்டு இறந்துடுறாரு. ஸோ அதுதான் வந்து 6th. அடுத்து என்ன ஆகும்? ஹி வாஸ் அவார்டட் மகாவீர் சக்ரா. அதுக்கப்புறமா வந்து இந்தியன் கவர்மெண்ட் அவருக்கு மகாவீர் சக்ரா கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் வந்து 7th ஆர்டர். ஸோ நம்ம இப்போ The Legend of Jashwant Gar அப்படின்ற லெசனும் அதோட எக்ஸசைஸும் பார்த்துருக்கோம். இதோட இந்த எக்ஸசைஸ் ஓவர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Contact 944 540 9416.